நான் இப்ப கரூர்ல நடந்த விபத்தை பத்தி தான் பேச போறேன். இது வரைக்கும் 39 பேர் டெத் கேஸ் ஆயிருக்காங்க. அவனுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலை ஃபர்ஸ்ட் தெரிவிக்கிறேன். டிவிக்கல இருக்க தலைவர், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கா நாங்க கேட்ட இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இது வரைக்கும் நீங்க ப்ராப்பரா எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. மக்களுக்கு சேஃபா இருக்க போலீஸ் நேத்து அதுக்கு பதிலா தடியடி தான் நடத்திட்டு இருக்காங்க. கூட்ட நெரிசல் இறந்துட்டாங்க சொல்றீங்க, ஓகே. அப்படி இருக்க 10 நிமிஷத்துல எப்படி கரூர்ல இருந்த டிராபிக் கிளியர் ஆகுது? செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போறாரு. செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய கேட்டு தெரியுமா? மணி லாண்டரிங், பினாமி ப்ராப்பர்ட்டின்ற நிறைய கேஸ் அவர் மேல இருக்கு. அவரை மாதிரி ஒருத்தரை நீங்க பார்ட்டியில வச்சுட்டு கேவலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. கரூர்ல இருந்த டிராபிக்கை பார்த்தா இது சாத்தியமே இல்லை. இது எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ பிளானா நீங்க பண்ண மாதிரி தான் தெளிவா புரியுது. 10 நிமிஷத்துல டிராபிக் கிளியர் ஆகுது. செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போறாரு. இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. எப்படி அங்க இருந்தவங்களை விட இவ்வளவு ஸ்பீடா நீங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயனா பேசுறதுக்கு அப்புறம் கரண்ட் கட் ஆகுது. அந்த நேரத்துல என்ன வேணா ஆகிருக்கலாம். இதுவரை எங்கேயும் இப்படி டெத் கேஸ் வரல, ஆனா இங்க நடந்திருக்கு. நீங்க விஜய பழிவாங்கன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு ஓட் பண்ண அப்பாவி மக்களை கொண்டுட்டு இருக்கீங்க. இப்ப டிவிக்கு கேவலமா பாலிடிக்ஸ் பண்ணுதுன்னு எங்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க தான் மக்களை கொண்டு பாலிடிக்ஸ் பண்றீங்க. ரூல்ஸ் படி 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூடாது. பட் இவ்வளவு சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஏன் இவ்வளவு சீக்கிரமா இது எனக்கு பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கான கரெக்ட் பதில் எங்களுக்கு வேணும். இதை நாங்க சும்மா விட மாட்டோம். தலைவா, எது நடந்தாலும் நாங்க உங்க கூட தான் இருப்போம். இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் தான் ஆன்சர் பண்ணணும், பண்ண வைக்கிறோம்.